எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 23. சிறப்பு விருந்தினர்களாக வரவும் வரவேற்பு உரை முடிந்து கல்லூரி விழா ஆரம்பமானது. முதலில் பரதநாட்டியம் தொடங்கி வெஸ்டர்ன், ஃபோக் டான்ஸ் என விழா களை கட்டியது. ஒவ்வொரு மாணவர்களும் தனது திறமையை வெளிக்காட்டினர். சோலோ டான்ஸ், குரூப் டான்ஸ், கீழே உள்ள மாணவர்கள் பாட்டிற்கு ஏற்றாற்போல் நடனம் ஆடினார்கள். அதில் ஆடலும் அவளது நண்பர்களும் சேர்ந்து வட்டமாக நின்று மூச்சிறைக்க நடனம் ஆடினாள். அது விக்ரமனின் கண்களில் விழாமல் இல்லை. என்ன கொடுமடாது, காக்கா வலிப்பு வந்த மாதிரி ஒரு டான்ஸ் என தலையில் அடித்து கொண்டவன் மற்ற ஸ்டாஃபுடன் நின்று விழாவை கவனிக்கத் தொடங்கினான். டான்ஸ் போட்டி முடிந்ததும் முதல் தேர்வில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான ப்ரொஃபிஷியன்சி சர்டிபிகேட் மற்றும் சில பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது. அதில் சிவாவும் அடங்குவான். பரிசு கொடுத்த பின் ஒரு ஸ்டாஃப் மைக்கில், இப்போ உங்க எல்லாருக்கும் லஞ்ச் பிரேக், ஸோ ஆஃப்டர் லஞ்ச் திரும்ப ஃபங்க்ஷன் நடக்கும், எல்லாரும் ரெடியா இருங்க என கூற அனைவருக்கும் லஞ்ச் பிரேக் விடப்பட்டது. அனைவரும் உணவருந்திய பின் மீண்டும் போட்டி நடக்க ஆரம்பித்தது. ஆடலுக்கும் சிவாவிற்கும் டோக்கன் நம்பர் 75 கொடுக்கப்பட்டது. அவர்கள் பாட அதிக நேரம் இருக்கிறது என்பதால் முடிந்தளவு போட்டிக்கு தயாராகி கொண்டிருந்தனர். ஆடல் சிவாவிடம், எப்படியும் நாம பாட ஈவினிங் 6 o'clock ஆகும், ஒரு 5 மணி போல நாம ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஓகேதான். இப்போ வாங்க, நாம எல்லாரும் அங்க போய் என்ஜாய் பண்ணலாம் என அழைக்க இவர்கள் 5 பேரும் ஸ்டேஜ் அருகில் சென்று மற்ற மாணவர்கள் பாடுவதை கேட்க கேட்கத்தான் ஆடல் இன்னும் பயப்பட ஆரம்பித்தாள். என்னடா இது, போட்டி செம டஃபா இருக்கும் போல என விழி பிதுங்கி நிற்க சிவாவும் மற்றவர்களும் அவளுக்கு தைரியம் சொல்ல முகம் வாடிப்போய்த்தான் நின்றாள். அங்கு பாட பாட மாணவர்கள் தனது கரகோஷத்தை எழுப்பி உற்சாகப்படுத்தினார்கள். டோக்கன் நம்பர் 60 தொடவே 6 மணி ஆனது. சூரியன் மறைய அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் கலர் கலர் வண்ண விளக்குகள் போடப்பட்டு கண்ணை கவர்ந்தது. மாலினி ஆடலிடம், வாடி இப்பவே போய் ட்ரெஸ் மாத்திக்க, இப்போ பண்ணாதான் கரெக்டா இருக்கும் என அழைத்து செல்ல சிவாவும் கபிலனும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். ஆடல் ட்ரெஸ் மாத்த செல்ல கபிலனும் சிவாவும் டீ குடிக்க சென்று விட்டனர். ஆடல் ஆகாய நிற நீல வண்ணத்தில் ஆங்காங்கே சர்டோசி வேலைப்பாடுகள் செய்யப்பட்டு இருந்த அனார்கலியை உடுத்தி இரு பக்கமும் சிறிது முடிகளை எடுத்து சுருட்டி கிளிப் போட்டு மிதமான மேக்கப்பில் பார்க்க தேவதை போல் மின்னினாள். கிரிஜாவும் மாலினியும் அவள் கண்ணம் வழித்து சொடக்க எடுத்தனர். சரி வாங்க, இன்னும் 2 பேர் தான் பாக்கி, அவங்களுக்கு அப்புறம் நாம தான் என வெளியே செல்ல அங்கு சிவா பிளைன் ஒயிட் ஷர்ட் மற்றும் டார்க் ப்ளூ ஜீன்ஸ் பேண்டில் நின்றிருந்தான். ஆடல் வெளியே வந்ததும் அவளின் முகம் பயத்தில் வாட்டமாய் இருப்பதை பார்த்த சிவாவும் கபிலனும், கவலைப்படாத, நாம தான் வின் பண்ணுவோம் என 5 பேரும் கைமேல் கை வைத்து ஆடலை பார்க்க ஆடலும் பின் கை வைத்து புன்னகைத்தாள். நெக்ஸ்ட் நம்பர் 75 என்றதும் ஸ்டேஜில் ஆடலும் சிவாவும் ஏறி நிற்க அவர்களை சுற்றி மட்டும் வெள்ளை நிற வெளிச்சம் போடப்பட்டு இருந்தது. யாழினியும் அவளது தோழிகளும் ஸ்டேஜின் அருகில் நின்று கொண்டனர். அந்த பக்கம் கபிலனும் மாலினி மற்றும் கிரிஜா நிற்க சிவா கிட்டாரை எடுத்து மடியில் வைத்தவன் மைக்கை சரியாக வைத்து கண்ணை மூடி பாடலுக்கான இசையை வாசிக்க ஆரம்பித்தான். அப்போதே மாணவர்களுக்கிடையே ஓவென சத்தமாலை என வந்து அந்த வாசிப்பின் மயக்கத்தில் அடங்கியது. அனைவரும் அமைதியாக சிவா வாசித்துக் கொண்டே பாட ஆரம்பித்தான். விவரம் இல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல, வந்து வந்து போகுதமா இனமெல்லாம் வனமமா என பாடி முடித்து இருவரும் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கவும் அவர்களது பாடலில் மெய் மறந்து நின்ற மாணவர்கள் விசில் அடித்து சத்தமாக கரகோஷம் எழுப்பினார்கள். ஆடல் சந்தோஷத்தில் சிவாவை பார்க்க சிவாவும் ஆடலை பார்த்து புன்னகைத்தான். பின் இருவரும் வணக்கம் சொல்லிவிட்டு கீழே இறங்கினார்கள். இருவரையும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என அனைவரும் சுற்றி கை கொடுத்து வாழ்த்து சொல்ல அங்கிருந்து இருவரும் போராடி தப்பித்து வந்தனர். யாழினி சிவாவை நெருங்க முடியாமல் திணறினாள். பின் இருவரும் வேகமாக தனது கிளாஸிற்கு செல்ல கபிலன், கிரிஜா, மாலினியும் அவர்களை பின்தொடர்ந்து சென்று இருவரையும் சந்தோஷத்தில் கட்டிக்கொண்டு, சூப்பரா பாடிட்டீங்க, நமக்கு வந்த ரெஸ்பான்ஸ் வேற யாருக்குமே இல்ல என கபிலன் சொல்ல, நாம தான் வின் பண்ணுவோம் பாருங்க என கைத்தட்டி மாலினி சிரித்து கொண்டாள். சிறிது நேரத்திற்கு பின் வின்னர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லப்பட அனைவரும் எதிர்பார்த்தது போல ஆடலும் சிவாவும் தான் வெற்றி பெற்றனர். இருவரும் ஸ்டேஜ் ஏறி பரிசு பொருளை வாங்க விசில் சத்தமும் கைத்தட்டலும் பறந்தது.
மற்றவர்களும் பரிசுகள் பெற்ற பிறகு முடிவுரை உரைத்து, மாணவர்கள் சேஃப்டியா வீட்டுக்கு போங்க என அறிவுரையுடன் விழா முடிய மாணவர்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்தனர். கபிலனும் மாலினியும் ஒன்றாக கிளம்ப கிரிஜா தனது பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கிளம்பி சென்றுவிட சிவா ஆடலை ஆட்கள் அதிகமாக இருக்கும் பார்க்கிங் ஏரியாவில் நிற்க வைத்துவிட்டு, ஆடல் இங்கே இரு, 5 மினிட்ஸ்ல வந்துருவேன் என சொல்ல, ஆடல் சரிடா சீக்கிரம் வா என ஓரமாக நின்று கொண்டாள். சிவா நேராக லைப்ரரி பக்கம் செல்ல அங்கும் வண்ண விளக்குகள் போடப்பட்டு எரிந்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் யாழினி தைரியமாக நின்றிருந்தாள். சிவா வருவதை பார்த்ததும் அவளின் கண்கள் இரண்டும் காதலில் மின்னியது. சிவா அவள் அருகில் சென்று நின்றதும் சிவா பேச வாயெடுக்கும் முன் யாழினி சிவாவிடம் காதல் வசனங்களை பேச ஆரம்பித்து இருந்தாள். சிவா, நீங்க இந்த ட்ரெஸ்ல செம்ம ஹேண்ட்ஸமா மேன்லியா இருக்கீங்க. அதுவும் நீங்க கிட்டாரை வச்சு பாடின விதம், உங்க குரல், உங்க பாட்டு, இது எல்லாத்துக்கும் நான் தரப்போற கிஃப்ட் இதுதான் என சிவாவின் அருகில் சென்று கண்ணிமிக்கும் நேரத்தில் கால்களால் எக்கி அவனின் பின்தலையை அழுத்தி அவனின் உதட்டில் முத்தமிட சிவா விழி விரித்தவன் பின் நொடியும் தாமதிக்காமல் அவளை தள்ளி சலார் என ஒரு அறையை விட அதில் தடுமாறி கீழே விழப் போனவளை கைப்பிடித்து நிறுத்தியிருந்தான். யாழினிக்கு வாங்கிய அறையில் கன்னம் எரிந்தது. அறையின் வீரியத்தில் கண்களில் நீர் வழிந்த வண்ணம் இருக்க அவனை பாவமாய் பார்த்தபடி நின்றிருந்தாள். சிவா பிடித்திருந்த அவளின் கையை நெரிக்க வலியில் முகம் சுணங்கினாள். என்னடி நினைச்சிட்டு இருக்க? கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன்ன பிடிக்கலன்னு உனக்கு புரியுதா இல்லையா என கையை அவளின் முகத்தருகே கொண்டு சென்று திட்டினான். திருந்த மாட்டியா? இனிமே என் பின்னால சுத்தாதானு கண்டிச்சுட்டு இதோ நீ கொடுத்த இந்த இழவு கிட்டார உன் கையில கொடுக்கதான் வந்த. ஆனா நீ சே என கடுப்பில் வாயை துடைத்து கொண்டவன் அவளை பார்த்து, மேடம் ஏதோ வயசுக்குள்ளார சின்ன பிள்ளைத்தனமா லவ்னு சொல்லிட்டு அலையிறன்னு பார்த்தா சரியான பொறுக்கா இருக்கே. ஆமா, எதுக்கு அலையிற? உடம்பு சுகத்துக்கா என கேட்க யாழினி அவனை அடிப்பட்ட பார்வை பார்த்தாள். உனக்குதான் நம்ம சேர்மன் பையன் தருண் இருக்கானே, அவன்கிட்ட போக வேண்டியதான அவசியம்னா நீ ஏண்டி என் உயிரை வாங்குற? இதோ பாரு, உனக்கு இப்ப சொன்னதுதான். இனிமே என் பின்னாடி இல்ல, நான் இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது என எச்சரித்தவன், இந்தா பிடிச்சுதல என அவளின் கைகளில் கிட்டாரை வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். தொடரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி.